ஏங்க உங்களால் அஜித்தை தீண்டாமல் அரசியல் பண்ண தெரியாதா? போகிறாங்க. அவரோட ப்ரொஃபஷனல் அது வந்து அவருக்கு பிடிச்சிருக்கு, அதனால் அதை போய் பண்ணியிருக்காரு. ஸோ தவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால் வந்திருக்காரு. மக்கள் சேவை செய்யணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு, அதனால் வந்திருக்காரு. ஸோ இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு கைத்தட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் அஜித் அவர்களை தீண்டுறது ரொம்ப தப்பு. நானே வந்து ஒரு தல ரசிகன், தளபதி தொண்டன் அப்படிங்கிறது தளபதிக்காக கிட்டத்தட்ட நான் ஒரு 100 வீடியோஸ் போட்டிருப்பேன். ஆனால் தலையை வந்து நீங்கள் தவறாக பேசி தான் வந்து உங்களுக்கு கைத்தட்டு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை பற்றி பேசுவேன். இப்போ தளபதி தொண்டனாக மாறினேன் 2 வருஷம், கட்சி ஆரம்பித்து 2 வருஷம், இப்போ 3ஆவது வருஷத்துக்கு முன்னாடி தான். ஆனால் வந்து நான் 20 வருஷமாக தல ரசிகன். ஸோ அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு இதில் பேட் கமெண்ட்ஸ் வந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, அவர் வந்து அந்த இடத்துல தலை வந்து கார் ரேஸ் போகிறாரு. ஸோ இவர் மட்டும்தான் மக்கள், ஏன் தலை வந்து எதுவுமே மக்களுக்கு பண்ணலையா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஒரு விமர்சனமே வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை எவ்வளவு பொறுப்பாக எடுத்துக்கணும், நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் பேசுகிற ஆள் வந்து நீங்கள் அதை எவ்வளோ பொறுப்பாக எடுத்துகிட்டு பேசணும் அப்படிங்கிற நாலேஜ் இல்லாமல், ஸோ நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு கைத்தட்ட வேணும் அப்படின்னா நீங்கள் மக்களுக்கு என்ன சேவை செய்வீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லி அந்த இடத்துல ஓட்டுவாங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் கைத்தட்டல் வாங்குங்க. ஆனால் வந்து அதை ஏன் வந்து தல ரசிகன் வந்து இப்படி தலை வந்து இப்படி கார் ரேஸ் போகிறாரு, எங்கள் தலைவர் வந்து இதுக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னு கேட்டால் நான் தான் சொல்கிறேன் பாருங்கள், நானே வந்து இந்த மாதிரி ஒரு தவறுதலான வீடியோக்கு ரீப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். ஸோ வந்து கண்டிப்பாக இதுக்கு பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கும் நான் ரீப்ளே பண்ண ரெடியாக இருக்கேன். ஆனால் வந்து கண்டிப்பாக நான் உண்மையை சொல்கிறேன், பட் தலையை சீண்டி வந்து அரசியல் பண்ணாதீங்க.